ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நியூஸ் பேப்பரும் கார்ட்போர்டும் யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து 3 எடுத்திருக்கேன். நீங்கள் 4, 5 இல்லை அதுக்கும் மேலே கூட எடுத்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக கூட ரெடி பண்ணலாம். இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து நான் மடக்கி விட்டுருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீளம் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிறதுக்காக நான் மடக்கி விட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா நீளமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மடக்காமலே கூட இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரோல் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு அப்புறம் நம்ம 3 பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால் அந்த பேப்பரோட எண்ட்லேயும் நம்ம வந்து ஒட்டிக்கணும். அப்போ தான் பேப்பர் வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இது மேலே வந்து நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் வந்து 3 இடத்துலையும், அதாவது மேலே கீழே நடுவில் வந்து ஒட்டிக்கிறேன். அப்போ வந்து பேப்பர் இன்னும் பிரியாமல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நியூஸ் பேப்பரே உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா மேலே வந்து நீங்கள் கலர் பேப்பர் வச்சு ஒட்டிக்கலாம். அல்லது இந்த மாதிரி கலர் செல்லோ டேப்பை ஃபுல்லுமே கவர் ஆகிற மாதிரியும் ஒட்டிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியா ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி 4 பேப்பர் ரோல் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கார்ட்போர்டில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு எவ்வளோ உயரத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 2 பீஸாக சேர்த்து வச்சு ஒட்ட போகிறேன். ஸோ ஒரு பீஸோட ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு அட்டையை வந்து வச்சு ஒட்டிடலாம். இதுவுமே உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும், ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் 2 கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணி இது மேலே ஒட்டிக்கலாம். 2 யூஸ் பண்ணுற இடத்துல 4 யூஸ் பண்ணி திக்காக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் 2 இது வந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதையுமே நீங்கள் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செல்லோ டேப் வச்சும் ஒட்டிக்கலாம், கலர் பேப்பர் வச்சும் அந்த கார்ட்போர்டை கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த பேப்பர் ரோலை எடுத்து இதில் இந்த மாதிரி வச்சு அந்த சர்க்கிளை வந்து வரைஞ்சிக்கோங்க. கீழே 2 மேலே 2 வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கார்ட்போர்டை வந்து ஒட்டினதுக்கு அப்புறமா அதில் வந்து வரைகிறேன். நீங்கள் இல்லைனா தனித்தனியாக 2 கார்ட்போர்டை நம்ம சேர்த்து வச்சு ஒட்டணும்ல, ஒவ்வொரு கார்ட்போர்ட்லேயும் வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை வந்து ஒட்டிக்கலாம். ஏன்னா ஒட்டினதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அதில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்ட்போர்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கூட ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இன்னொரு பீஸ்லேயும் கட் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம அடியில் வச்சு எக்ஸாக்டாக அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து பேப்பர் ரோலை வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 இதுலேயுமே கட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த நியூஸ் பேப்பர் ரோலை வந்து இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் பேப்பர் ரோல் வந்து கரெக்டாக நிற்கும். லூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆடும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த அட்டையில் வந்து 2 வரிசையில் வந்து ரவுண்டு வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் 3 ரவுண்டு கூட வரைஞ்சிக்கலாம். அப்போ 3 நியூஸ் பேப்பர் ரோல் வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து இன்னுமே அது வெயிட் பேலன்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நம்ம அட்டையை வந்து இன்னும் அகலமாக கட் பண்ணி 4 நியூஸ் பேப்பர் ரோல் கூட வர்ற மாதிரி அதில் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நியூஸ் பேப்பர் அதிகமாகும் போது நமக்கு வெயிட் வந்து நல்லா தாங்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு அட்டையில் ஃபஸ்ட்டு அந்த 4 நியூஸ் பேப்பர் ரோலையும் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த நியூஸ் பேப்பர் ரோலோட இன்னொரு எண்டை வந்து அடுத்த அட்டையில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஒரு ஸ்டாண்ட் வந்து ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஷூ ரேக்குக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் வெயிட்டான ஷூஸ்லாம் வைக்கணும், நல்லா வெயிட் தாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்டை இன்னும் திக்காக ரெடி பண்ணி நியூஸ் பேப்பர் ரோல் ஒரு வரிசைக்கு 2 வச்சுருக்கோம்ல, அதில் வந்து 3, 4 இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சு ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கலர் செல்லோ டேப்பு, கலர் பேப்பர் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் அந்த கார்ட்போர்ட் பிளைனாக இருக்குங்கிறதுக்காக ஸ்கெட்ச் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் செப்பல்ஸ்லாம் இதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து நீங்கள் ஈஸியாக கார்ட்போர்ட், நியூஸ் பேப்பர் மட்டுமே யூஸ் பண்ணி அழகாக ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.